குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஆர்எஸ்சி அல்காரிதமில் சம் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ கொஷின்லேயே கிவனில் PQE அண்ட் M கொடுத்துருவாங்க. பெர்ஃபார்ம் என்கிரிப்ஷன் அண்ட் டிக்ரிப்ஷன்ஸ் யூஸிங் ஆர்எஸ்சி அல்காரிதம்னு கொஷின் இருக்கும். ஸோ கிவனில் என்ன இருக்குன்னு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோ. உனக்கு வந்து நம்ம என்னெல்லாம் ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்கிறேன். நம்ம வந்து ஆக்சுவலாக 3 திங்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு n, தென் phi of n, தென் லாஸ்ட்டு வந்து D ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ n ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வி ஹாவ் ஃபார்முலா P இன்ட்டு Q. சப்போஸ் உங்கள் கொஷினில் Pயும் Qவும் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் ரேண்டமாக 2 ப்ரைம் நம்பரை சூஸ் பண்ணிக்கணும். ஓகே, பட் மோஸ்ட்லி கொஷினில் கொடுத்துருவாங்க. கொடுக்கலன்றப்ப நீ வந்து Pயும் Qவும் சூஸ் பண்ணிக்கோ. ஸோ n ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு P இன்ட்டு Q, ஸோ வி கெட் 55. ஸோ 55ன்றதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் n. செகண்ட் ஸ்டெப் வந்து நீ வந்து phi of n ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ phi of n-ஓட ஃபார்முலா P minus 1 இன்ட்டு Q minus 1. ஸோ அப்போ phi of n-ல் 11 minus 1ம் 5 minus 1ன்றது இருக்கும். அப்போ உன்னோட ஆன்சர் வந்து 14 கிடைக்கும். ஸோ இப்போ கிடைக்கிறது வந்து உன்னோட phi of n. ஸோ லாஸ்ட்டாக நீ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா D ஃபைண்ட் அவுட் பண்ணணும். Dயில் ஜஸ்ட் உனக்கு அதுவும் ஒரு ஃபார்முலா தான். நீ வந்து டோட்டலாக 3 ஃபார்முலாஸ் மக்கப் பண்ணிக்கோ. ஒன்று n ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு phi of n, தேர்டு ஒன்று வந்து D. ஸோ Dயோட ஃபார்முலா E இன்வர்ஸு மாடு phi of n. ஸோ ஈன்றது உன் கொஷின்லேயே இருக்குது. உன் கொஷினில் E வந்து 7ன்னு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ கொஷினில் 7 இருக்கப்போ 7 இன்வர்ஸ் மாடு 40. இந்த இது வந்து இது என்னன்னு சொல்கிறோம்னா மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ்ன்னு சொல்கிறோம், 7 இன்வர்ஸை. அப்போ இதுக்கு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு எக்ஸ்டெண்டட் ஈக்குவலிட்டியன் அல்காரிதம் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ அப்போ அந்த 7 இன்வர்ஸ் மாடு 40 எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு பார்ப்போம். ஸோ நீ எதால் நீ உன்னோட டிவைசர் எடுத்துக்கோ. ஸோ டிவைசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டிவிடெண்ட்டை ஸ்ப்ளிட் பண்ணு. ஓகே, ஸோ டிவைசர்ன்றது உன்னோட 40, உன்னோட டிவிடெண்ட் வந்து 7. அப்போ 40 எப்படி கிடைக்கும் அப்படின்னா 7ஓட ஏதாவது ஒரு இதை மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. இது வந்து ஜென்ரல் ப்ரொசீஜர். ஸோ மல்டிப்ளை பண்ணுற வேல்யூவோட ப்ளஸ் வந்து சம்திங் வந்து நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, அப்போ 7ஓட 5 மல்டிப்ளை பண்ணால் வி கெட் 35. 35 + 5 வந்து 40. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் அகெயின் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட 7ஐ எடுத்துகிட்டு உங்களோட ரிமைண்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிரிக்கிறீங்க. ஓகே, அப்போ ரிமைண்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிரிக்கும்போது 7 எப்படி கிடைக்கும்னா 5 இன்ட்டு சம்திங் ப்ளஸ் சம்திங். அப்போ 5 இன்ட்டு 1 பண்ணி +2 பண்ணிங்கன்னா உனக்கு 7 கிடச்சிடும். ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னா 5ஐ எடுத்துக்குவீங்க, 2 பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிரிப்பீங்க. புரியுதா? 5 எடுத்துக்குவீங்க, 2 பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிரிப்பீங்க. அப்போ 5க்கு வந்து 2 இன்ட்டு 2 வந்து 4 + 1. இந்த 1 ரிமைண்டர் கிடைக்கும்போது நீ என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு ஸ்டாப். சரிங்களா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு செகண்ட் ஸ்டெப் வரும். செகண்ட் ஸ்டெப்பில் ரிமைண்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதணும். என்னது? ரிமைண்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீ எழுதணும். ஸோ ரிமைண்டர் பாயிண்ட் ஆஃப் வியூன்றது உன்னோட ஃபஸ்ட்டு பேஜ் பார்த்துக்கோ. இங்கே நான் முடிச்சிருக்கிறதுல இதில் வந்து 5ன்றது ரிமைண்டரு, 2ன்றது ரிமைண்டரு. அப்போ 40 - 7.5 வந்து 5. சரிங்களா? அப்போ 5 = 40 - 7.5. இந்த பாயிண்ட்ன்றது வந்து மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். இட் இஸ் நாட் ஏ டெசிமல் பாயிண்ட். ஓகே, இந்த பாயிண்ட்ன்றது என்னது? இட் இஸ் ஏ மல்டிப்ளிகேஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு 2 = 7 - 5 × 1. 1 = 5 - 2.2. நீங்கள் எப்பயுமே தேர்ட் ஸ்டெப் போகிறப்ப எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா 1லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ கீழேருந்து மேலே எழுதணும். சரியா? அப்போ 1 வந்து 5 - 2.2. சரிங்களாப்பா? இப்போ இந்த 1 வந்து ஸ்டார்ட் பண்ணுறப்ப 1ல் வந்து 5 - 2.2ன்றப்ப உனக்கு வந்து இந்த பாயிண்டில் இருக்கு இல்லையா, இந்த இதை எடுத்துக்கோ. அப்போ இந்த 2க்கு பதிலாக நீ எப்படி இதை பிரிக்கலான்னு பாரு. ஏற்கனவே நம்ம 2க்கு பதிலாக என்ன எழுதியிருக்கோம்னா 7 - 5.1ன்னு எழுதியிருக்கோம். சரிங்களா? ஸோ அதை எடுத்துக்கோ. அப்போ 1 = 5 - 7 - 5.1 × 2. ஓகே, அப்போ இங்கே என்ன இருக்குன்னா 5ன்னா 5 வந்து 1 டைம்ஸ் இருக்குன்னு அர்த்தம். 7 வந்து இங்கே நான் வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுறேன். அப்போ 7 உள்ளுக்கு மல்டிப்ளை பண்ணுறப்ப 7 2 டைம்ஸ் இருக்குது. 5 வந்து மல்டிப்ளை பண்ணுறப்ப 2 டைம்ஸ் இருக்குது. சரிங்களா? அப்போ இங்கேயும் 5 இங்கேயும் 5ன்றப்ப 5 3 டைம்ஸ் இருக்குதுன்னு எழுதிக்கிறேன். -7.2ன்னு எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ எனக்கு இதில் எது லீஸ்ட் நம்பர்னு பாரு. இந்த 5ம் 7ல் எது லீஸ்ட் நம்பர்னு பாரு. 5 தான் லீஸ்ட் நம்பர். அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா லீஸ்ட் நம்பருக்கு 1 செகண்ட் ஸ்டெப் 2ல் 5க்கு நீ என்ன எழுதிருக்கியோ அதை ரீப்ளேஸ் பண்ணணும்.
ஸ்டெப் 2ல் நீ என்ன எழுதியிருக்க 40 மைனஸ் 7.5. அப்போ 5க்கு பதிலாக 40 மைனஸ் 7 5 டைம்ஸு ஏற்கனவே 0.3 இருக்குது, அதை வந்து 3 டைம்ஸ் வெளில போட்டுக்கிறேன் மைனஸ் 7.2. இப்போ இதை உள்ளுக்கு வந்து மல்டிப்ளை பண்ணு. அப்போ 4 வந்து ஒன்றுமே இல்லைனா 1 இருக்குன்னு அர்த்தம், 3 டைம்ஸ்னு போட்டுக்கிறேன். இந்த 5 வந்து 5 × 3 15 டைம்ஸ் இருக்குது, மைனஸ் 7.2. இப்போ காமனாக இருக்கிறது எது 7ம் 7ம் காமனாக இருக்குது. அப்போ 7 வந்து எடுத்துக்கிற இந்த டைம்ஸை வந்து ஆட் பண்ணிக்கும். கிளியராமா? இதில் வந்து ஏன்னா இது அடிஷனில் இருக்கிறனால நீ வந்து உன்னோட மல்டிப்ளிகேஷன் டைம்ஸை வந்து நீ ஆட் தான் பண்ணணும். அப்போ 40 மைனஸ் 3 இருக்குது. கிளியரா? இப்போ இந்த 40 மைனஸ் 3 இருக்கும்போது அப்போ உனக்கு இந்த இடத்துல வரும்போது உன் கொஷினை எடுத்துக்கோ. உன்னோட கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா 40 இன்வர்ஸ் மாடு 7 இதானே உன் கொஷினு? சாரி, 7 இன்வர்ஸு மாடு 40 இதான் கொஷினு. அப்போ 7 இன்வர்ஸு மாடு 40. அப்போ உனக்கு கொஷினில் இருக்கிற வேல்யூ இங்கே வந்துருச்சு. இங்கே 40யும் வந்துருச்சு, இங்கே 7ம் வந்துருச்சு. இப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா நீ உனக்கு தேவை வந்து 7 இன்வர்ஸ் தான் நீ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? அப்போ 7ஓட வேல்யூவை மட்டும் பாரு, 7ஓட சிம்பலை பாரு, மைனஸில் இருக்குது. 7ஓட எத்தனை டைம்ஸ்ன்னு பாரு. இது மைனஸில் இருக்குது அப்படின்னா உன்னோட மாடுக்கு பக்கத்தில் என்ன இருக்கோ அதெல்லாம் சப்ராக்ட் பண்ணு. அப்போ 40 மைனஸ் 17, அப்போ ஆன்சர் வந்து 23. ஸோ உன்னோட மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் 7 இன்வர்ஸ் மாடு 40 இஸ் 23. புரியுதாம்மா? 7 இன்வர்ஸ் மாடு 40 இஸ் 23ன்னு எழுதிடு. சப்போஸ் என்னோட கொஷினில் 40 வந்து 3 டைம்ஸு ப்ளஸ்ஸுன்னு இங்கே இருந்துச்சு அப்படின்னா உன் ஆன்சரு 17 மட்டும்தான். இதை மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்கணும். கிளியராம்மா? உன் கொஷினில் உனக்கு இங்கே சால்வ் பண்ணி எங்கே வந்து நிறுத்துற அப்படின்னா உன்னோட கொஷினில் 7 இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறப்ப நீ நிறுத்துற. அப்போ மைனஸில் இருந்துச்சு அப்படின்னா உன் டிவைசரோட சப்ராக்ட் பண்ணிடு. அப்போ அதான் ஆன்சர். அப்போ உன்னோட ஆன்சர் வந்து 23 மட்டும்தான் இருக்கும். சப்போஸ் என்னோடது வந்து அடிஷனில் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து என்ன வரணும், அந்த 17 தான் ஆன்சராக இருக்கணும். இது வரைக்கும் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டியா? ஸோ இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோன்னா n ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், φ(n) ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், தென் வந்து d ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இந்த 3 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு நீ என்ன ஃபார்முலா மக்கப் பண்ணணும்னா என்கிரிப்ஷனோட ஃபார்முலா மக்கப் பண்ணு. ஸோ அப்போ என்கிரிப்ஷனோட ஃபார்முலா m⁻e mod n. mன்றது உன் பிளைன் டெக்ஸ்ட்டு உன் கொஷின்லேயே இருக்கும். அப்போ என்னோட எம்மில் என்ன இருக்குது 4⁻7. ஸோ 4⁻7 மாடிஃபைன்றது நார்மல் எக்ஸ்பொனன்ஷியேஷன். நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு போகிறப்ப கால்குலேட்டர் எடுத்துகிட்டு போயிருங்க, அதை சால்வ் பண்ணுங்கள், உனக்கு வந்து 49 கிடைக்குது. ஸோ டிக்ரிப்ஷன் பண்ணுறப்ப c⁻d mod n. ஸோ இதே தான். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 23 இருக்குது. ஸோ 23 போடுறப்போ உனக்கு வந்து எக்ஸ்பொனன்ஷியேஷனில் வேல்யூ கிடைக்கும், e⁻something கிடைக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ஸ்ப்ளிட் பண்ணலாம். அப்போ 23 எப்படி பிரிக்கலாம்னா 20 + 3ன்னு பிரிக்கலாம். கிளியராமா? 20 + 3ன்னு பிரிச்சுக்கலாம். அப்போ வந்து பவரில் 20 + 3 இருக்கப்போ தனித்தனியாக எழுதலாம், இன்ட்டு போட்டு 20 × 49⁻3 mod 5 55. அப்போ 20 எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 5 + 5 + 5ன்னு பிரிக்கலாம். 4 5s போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே மல்டிப்ளிகேஷனில் போட்டுக்கோ. ஃபஸ்ட்டு 49/5 mod 55 ஃபைண்ட் அவுட் பண்ணு, அதோட ஆன்சரை எடுத்துக்கோ. அந்த ஆன்சரை மல்டிப்ளை பண்ணுற ஹோல் வேல்யூ கிடைக்கும், அதுக்கு வந்து எம் ஃபைண்ட் அவுட் பண்ணு. mod 55னாலே உனக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்கன்னா ரிமைண்டர் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறீங்க. சரிங்களாடாமா? இதுதான் உன்னோட ஆன்சர். இஸ் இட் கிளியர்? ஸோ இது வந்து உன்னோட RSA அல்காரிதம். இதில் எதாவது புரியலை அப்படின்னா நீ எனக்கு கால் பண்ணு. தேங்க்யூ.